ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேசி சாய். நான் ரீசெண்டாக பெங்களூர் டு மும்பை ட்ராவல் பண்ணேன். என்னுடைய ஏர்போர்ட் எக்ஸ்பீரியன்ஸை தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன். அது சம்மந்தப்பட்ட சில டிப்ஸும் இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. இது உங்கள் ட்ராவலுக்கு, உங்களுடைய ஃப்ளைட் ஜேர்னிக்கு முக்கியமாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஏர்போர்ட் ரீச் ஆனேன். சண்டேவா இருந்ததுனால பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஏர்போர்ட் க்ரௌடடாக இருந்ததுங்க. மேனுவல் செக்இன் முடிச்சு நான் உள்ள போறதுக்கு எப்படியுமே 30 மினிட்ஸ் ஆகும் அப்படின்ற சூழ்நிலை. பட் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா டிஜி யாத்ரா ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தவங்கலாம் ரொம்ப ஃபாஸ்டா செக்யூரிட்டி செக் முடிச்சு உள்ள போயிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, நம்மளும் டிஜி யாத்ரா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் டிஜி யாத்ராவை ரெஜிஸ்டர் பண்ணி ஆக்டிவேட் பண்ணேன். வாங்க அது எப்படி பண்ணலான்ட்டு காட்டுறேன். பிளே ஸ்டோர் போயிட்டு டிஜி யாத்ரான்ற ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்க நம்பரை என்டர் பண்ணீங்கன்னா ஒரு ஓடிபி வரும், அதையும் என்டர் பண்ணுங்க. இந்த ஆப்பை 2 விதமா ஆக்டிவேட் பண்ணலாம். ஒன்று ஆதார் கார்டு மூலமா, இன்னொன்று டிஜிலாக்கர் மூலமாவும் லிங்க் பண்ணலாம். நான் ஆதார் கார்டு மூலமா லிங்க் பண்ணேன். ஆதார் கார்டு மூலமா லிங்க் பண்ணிட்டு செல்ஃபில ஒரு போட்டோ எடுத்துட்டு அப்படியே போர்டிங் பாஸை அப்லோட் பண்ணணும். இல்லைன்னா டிக்கெட்ல இருக்கிற கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி அதன் மூலமா ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராசஸ் மொத்தமாவே முடிக்கிறதுக்கு எனக்கு 2 நிமிஷம் தாங்க ஆச்சு. டிஜி யாத்ரா ஆக்டிவேட் பண்ணியாச்சு. சரி, இப்போ கொஞ்சம் டைம் இருக்கே, லைட்டா பசி வேற வயித்த கிள்ளுது. எங்கேயாவது ரெஸ்டாரண்ட் இருக்கான்னு போய் பார்த்துட்டு டிலைட்ஃபுல்லி சவுத் இந்தியன்ல தோசையோட ரேட்டு கேட்டேங்க. சொன்னாங்க பாருங்க 400 ரூபான்ட்டு. அப்படியே திரும்பினவதான் டிஜி யாத்ரா கியூல நின்ன சல்லுன்னு உள்ள போயிட்டேன். அங்கேருந்து மேலே போனா திரும்பவும் ஹேண்ட் பேக்கேஜ் செக்கிங், செக்யூரிட்டி செக்கிங்னு பெரிய கியூ. அங்கேயும் நம்ம டிஜி யாத்ரா ஆப் தாங்க கை கொடுத்துச்சு. போனேன், நின்ன, ஸ்கேன் பண்ணுச்சு, கேட்டும் ஓப்பன் ஆச்சு. அவ்வளோதான், பேக்கேஜ் செக்கிங்கும் முடிஞ்சது. கேட்ல போய் அப்பாடான்னு உக்காந்தேன். அப்போதாங்க கொடுத்தாங்க ஒரு ஷாக்கு. ஃப்ளைட்டு 1/2 hour டிலே வாங்க. திரும்பவும் பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. போய் கேஎஃப்சியில் ஒரு சிக்கன் பர்கர், டிஃபன் எக்ஸ்பிரஸில் ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு அப்படியே போர்ட் பண்ணிட்டேன். எத்தனை தடவை ஃப்ளைட்டில் போனாலும் சரிங்க, அந்த வெளியில் ஃப்ளைட் நிற்கிற அழகும், அந்த டேக் ஆஃபோடைய அந்த அழகும் நம்மளால் என்ஜாய் பண்ணாமல் இருக்க முடியாது. ஸோ இந்த தடவை டிஜி ஆப் எனக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதனால் 3 அட்வான்டேஜஸ் இருக்குது. ஒன்று, க்ரௌட் அவாய்ட் பண்ணலாம். இன்னொன்று, லக்கேஜை வச்சுக்கிட்டு கையில் ஹார்ட் காப்பி டாக்குமெண்ட்டும் ஐடி ப்ரூஃபையும் வச்சுக்கிட்டு அலைய வேண்டியதில்லை. இன்னொன்று, ரொம்ப டைம் சேவ் ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் அண்ட் கண்டென்ட்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேசி சாய். டடா.